கட்சி மாறினா இன்னைக்கு நம்ம ஸ்டேட்ல இருக்கிற இஷ்யூஸ் வந்து கம்மியாகுமானா ஆகலாம், ஆகாம இருக்கலாம், கம்மியாகலாம், கூடலாம். ஏன்னா இது ஒரு டைனாமிக் பாப்புலேஷன், ஒரு லார்ஜ் பாப்புலேஷன் நம்ம ஸ்டேட். அண்ட் இதே கட்சியே திருப்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாலுமே, புது கட்சி வந்தாலுமே, ஆப்போசிட் கட்சி வந்தாலுமே இஷ்யூஸ் இருக்க தான் போகுது. ஏன்னா தெர் இஸ் நோ சிஸ்டம் தட் கேன் பி ஃபுல் ப்ரூஃப். இருக்க வாய்ப்பு இல்லை. அதை வந்து மக்களா நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணணும் இல்லையா? இங்கிருந்து குறை சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அந்த சேர்ல போய் உட்காந்து பார்க்கும்போது தான் வாட் இஸ் பாசிபிள், வாட் இஸ் நாட் பாசிபிள்ன்றது நமக்கு தெரிய வரும். இன்னொன்று, எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை குறை சொல்றது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். அட்லீஸ்ட் that is not a good behavior of any citizen, right? நம்ம வந்து சிட்டிசனா, ஒரு குடிமகளா நான் இன்னும் சிறப்பா என்னுடைய கடமையை எங்க பண்ணா நான் அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச சில பிரச்சனைகளை நான் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு குடிமகளும் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ குடிமக்களோட பொறுப்பும் கொஞ்சம் அதிகமாகணுன்றது என்னுடைய கருத்து. மெச்சூர் ஜனநாயகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கருத்துக்களை விவாதிக்கும், ஆனா கண்ணியத்தோட. தலைவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணும், விமர்சனம் பண்ணும், ஆனா மரியாதையோட. ஸோ உங்க தலைவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. அவர் என்னென்ன வேலை பண்றாருன்றத க்ளோஸா கவனிங்க. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்க தலைவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதை வச்சு உங்க மக்கள்கிட்ட நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கலாமே தவிர, இன்னொருத்தங்க பண்ற விஷயங்கள்ல இருந்து, பண்ணாத விஷயங்கள்ல இருந்து குறை கண்டுபிடிச்சு மட்டும் இல்லைங்க. ஒரு குடிமகளா அது எந்த கட்சியா இருக்கட்டும், நிறையும் நான் பார்க்க பழகும் போதுதான் இந்த சமுதாயம் நம்ம எதிர்பார்க்கறதை தாண்டி முன்னேறும், வளரும். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் எவ்ரிதிங். எனக்கு என் தலைவர் மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்குன்னு இன்னொரு தலைவரை நான் வந்து கீழே போட்டு தப்பா பேசக்கூடாது. தட் இஸ், ஐ திங்க், ஜனநாயகம் என்ற ஒரு ஸ்பெக்ட்ரம்ல that is how I would define emotional intelligence.